மகளே இப்போ இருக்க நிறைய காசில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு பிடிக்குது, நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பெரிய கார் வாங்கணும், பட் பட்ஜெட் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி பேஸ் மாடல் காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, ஃபீச்சர்ஸ் வேணான்னு சொல்லி பேஸ் மாடல் காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ரெண்டு தரப்பட்ட மக்களுக்காக ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10,49,000 இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். என்ன காருன்றதை நீங்கள் பாருங்கள், போயிட்டு போங்க. ரெனோ டஸ்டரோட ஆத்தென்டிக்ன்ற பேஸ் வேரியன்ட் இது. இந்த வேரியன்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குன்னு காமிங்கன்னு சொல்லி. ஸோ அதனால உங்களுக்காக ரெனோ டஸ்டரோட ஆத்தென்டிக் வேரியன்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். மகளே, ரெனோ டஸ்டர் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு ப்ராடக்ட் ரெனோ சைட்லேருந்து. அதை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த காரோட டாப் அண்ட் ரிவ்யூஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆத்தென்டிக்ன்ற பேஸ் வேரியன்ட் எப்படின்னு பார்ப்போம். இந்த காரில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இந்த காரோட இன்ஜின் தான். இப்போ 2 இன்ஜின் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. 3வது இன்ஜின் வந்து தீபாவளி டைமில் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்ட்ரட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இன்சுலேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது 1 லிட்டர் 3 சிலிண்டர் பட் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்குது. ஏன்னா இந்த காரோட பவர் ஃபிகர்ஸ் கூட டர்போ சார்ஜ் இன்ஜின் தான். 100 பிஹெச்பியும் 166 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டர்போ சார்ஜ் இன்ஜினால பவர் ஃபிகர்ஸ் நல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மைலேஜுக்கு மைலேஜ் இருக்க மாதிரி மேனுவல் கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்குது. ஏஎம்டி இந்த 1 லிட்டர்ல கிடையாது. 1.3 லிட்டர்ல தான் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் தான். பட் இந்த காரோட மைலேஜ் வந்து 19க்கு மேல பேப்பர்ல கிளைம் பண்ணியிருக்காங்க. ராய் அப்படி பார்க்கும்போது பேப்பர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருது, மைலேஜும் கிடைச்சிருது. இல்லை நீங்கள் ரியல் டைமாக இந்த காரில் எவ்வளோ மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஒரு பிலோ 15, ஹைவே போனீங்கன்னா ஒரு பிலோ 19 எடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிரைவிங் கண்டிஷன். டர்போ சார்ஜர் வந்து இருக்கனால நல்லா கிக் இன் பண்ணும், பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதை பூஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் மைலேஜ் வேணும்னா மைலேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஜின் அசம்பிளிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நிறைய இடத்துல சும்மா ஸ்பேஸ் பார்க்க முடியல, எல்லாமே ஃபுல்லி என்கேஜாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஓகே, குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட் பிகாஸ் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி இது ஒரு எஸ்யூவி ப்ரொப்போஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 220 mm கிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது வந்து இந்தியன் ரோடுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். ஓகே, ஆத்தென்டிக் வேரியண்டோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். மகளே, ரெனோ டஸ்டர் ஆத்தென்டிக்ன்ற பேஸ் வேரியன்ட் நம்ம கூட இருக்கு. இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைன் பாருங்களேன், நல்லா போல்டாக இருக்கும். அண்ட் சைட் வியூலையும் நீங்கள் பார்க்கலாம். சைட் வியூவும் பார்க்குறதுக்கு நல்லா போல்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அந்த ரியல் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது. ரியல் எஸ்யூவி இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான். ஸோ எக்ஸ்டீரியரில் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானட் நல்லா போல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா லென்த்தாகவும் இருக்குது. இந்த இடத்துல 2 கேரக்டர் லைன் வருது. இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர் கிரேவிங் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல லைன் ரன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், லைனை அப்படியே ஃபினிஷ் பண்ணி போல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்டரோட 3D பேட்ச் இங்கே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. டாப் எண்டில் வந்து இங்கே கேமரா வரும், இதில் வராது. பட் ஸ்டில் பேஸ் மாடலில் பியானோ பிளாக் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பம்பர்லேயும் பியானோ பிளாக் டச்சஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஹேரோ இன்செட்ஸ், இது வந்து அந்த வென்ஸ் மாதிரி அந்த டிசைன், அதுவும் பியானோ பிளாக்ல இருக்குது. அண்ட் ஹெட்லைட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா ஆட்டோ ஹெட் லேம்ப் கிடச்சிருது, டிஆர்எல் வந்துடுது. அண்ட் இது எல்இடி ஹெட் லேம்பாக கொடுத்துருக்காங்க. இந்த லேம்ப் மட்டும் பல்பில் இருக்குது. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் ஆடம் வந்து கொஞ்சம் ஒயிட் தான், பட் ஒரு மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. கீழே ஃபோல்ட் பண்ணி நல்லா ஒயிடாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்க மாதிரி தெரியுது இல்லை, பட் அது வந்து வராது, சும்மா ஜஸ்ட் கேப் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, எல்இடி ஹெட்லைட் ஆட்டோ ஹெட்லாம் ஃபீச்சரோடு வந்துடுது. அண்ட் பியானோ பிளாக் டச்சஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. காரோட ப்ரெசன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். சைடில் வந்தோம் அப்படின்னா அது பேஸ் மாடல் காமிச்சிருது. பிகாஸ் ஸ்டீல் வீல் நீங்கள் பார்க்கலாம், வீல் கேப் கூட இல்லை. இதில் வந்து அந்த ஹப் கேப் மட்டும்தான் வரும். வேணா கூட நீங்கள் எக்ஸ்ரே தான் வாங்கணும். இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வருது. சியேட்டோட டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 225, 60, 17 inches வீல்ஸ். ஓகே, இந்த டயர் ஃபெண்டர் பார்க்கலாம், டீசெண்டாக இருக்குது. பட் இது வந்து பியானோ பிளாக்ல இல்லை, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டஸ்டரோட பேட்ச் வருது, இங்கே ரெனோவோட லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம்னா பேஸ் மாடலில் பாடி கலரில் பெயிண்ட் பண்ண ஓஆர்விஎம் கேப்பு, இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்துடுது. ஆனால் அதே மாதிரி இங்கே ஹேண்டிலுமே வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த குரோம் கார்னிஷ் மட்டும் மிஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நார்மலான ஹாட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரெயில் வரல, ஆண்டனா இல்லை. ஏன்னா இந்த காரில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே இல்லை. அண்ட் ஒரு ஸ்மார்ட் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான். பட் டோரோட குவாலிட்டி மிச்ச ரெனோ கார்ஸ் மாதிரி இல்லைங்க, நல்லா இருக்குது. ஃபியூல் டேங்க் 1 டேப் பண்ணால் ஓப்பன் ஆகும், நைஸ். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஆனால் அதே மாதிரி ஸ்பெஷலான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm கிடைக்குது. அது வாங்க எந்த ரோடுனாலும் நீங்கள் ஏறி இறங்கி ஈஸியாக போயிடலாம்.
இந்த காரோட டிசைனே வந்து ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான டிசைனாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆஃப் ரோட் கார் மாதிரி ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு ஆஃப் ரோட் கார் கிடையாது, பிகாஸ் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் இல்லையா. ரியர் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெயில் லேம்ப் வந்து கனெக்டிங் டெயில் லேம்ப் மாதிரி இருக்குது, பட் இது எல்இடி டெயில் லேம்ப் கனெக்டிங் வராது பேஸ் மாடலில். டிஃபோகர் கொடுத்துருக்கலாம், பேசிக்கான ஃபீச்சராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபீச்சர் எல்லாரும் கிடைக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர் மிஸ் ஆயிருக்கு. ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது, வைப்பர் வராது பேஸ் மாடலில். டஸ்டரோட பேட்ச் டர்போ பேட்ச், பிகாஸ் இது 1 லிட்டர் டர்போ. அண்ட் ரிவர்ஸ் கேமரா கிடையாது, ஏன்னா இதில் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே கிடையாது. பின்னாடி வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 1 2 3 4. பின்னாடி அது மாதிரி இங்கே ஒரு இந்த டோ கேப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அந்த ஹூக்கை மாட்டிக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன் டெயில் கேட்டை. 518 லிட்டரு இந்த லெவல் வரைக்கும், இந்த பார்சல் ட்ரே லெவல் வரைக்கும் 518 லிட்டர் கிடைக்குது. 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸும் கிடைக்குது. 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஓகே, ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா இல்லை நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஸ்பேர் வீல் கொடுத்துருக்கலாம். இப்போ ஸ்பேர் வீல் எல்லாம் கட் பண்ணுறாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பதில் இருக்குது, நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுதான் அந்த பதிலான்றதை நான் சொல்கிறேன். 518 லிட்டர்ஸ் அப்படின்றபோது சூப்பரான ஸ்பேஸ். பட் செகண்ட் ரோல் என்ன ஸ்பேஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஓவராலாக பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் டிசைன் மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற தாட் இருந்துச்சு. சில பேருக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ். பட் நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு குட் நியூஸ். ஆல் ஆட்டோ அப் அண்ட் டவுன் பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கூடிய சுவிச்சஸ், பட் பியானோ பிளாக்ல வராது. பட் டோர் ஹேண்டில் சர்ப்ரைசிங்லி பியானோ பிளாக்ல இருக்குது, நைஸ். அண்ட் இங்கே வந்து அந்த சில்வர் ஃபினிஷ் இருக்குது. இங்கே சாஃப்ட் டச், இங்கே சாஃப்ட் டச். வாவ், பேஸ் மாடலில் சாஃப்ட் டச்ன்ற போது வாவ் ஃபீல் தான். ஸ்பீக்கர் வராது, ஏன்னா இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே கிடையாதுங்க. பாட்டில் ஹோல்டர் இந்த மாதிரி தான் நீங்கள் பாட்டில் வைக்கணும். ஓகே, கொஞ்சம் 1 லிட்டர் இதுக்கு மேலே வைக்க முடியாது. இங்கே வந்து சின்ன பாட்டில் வைக்கலாம், பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நல்லா வைட் ஓப்பனிங் இருக்குது. டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்கு பேஸ் மாடலு, நைஸ். ஆனால் சீட்டோட ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ குட். சென்ட்ரோ ஆம்ரெஸ்ட் கிடைக்குது உங்களுக்கு. வாவ், ஸ்லைடிங் அண்ட் ஸ்டோரேஜுமே இருக்குது. கூல். மேனுவல் பார்க் பிரேக்கு, இது வந்து மேனுவல் ஒன்லி. ஸோ அதனால் 3 பெடல் ஒரு டெட் பெடலுமே இருக்குது. அண்ட் இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்லாம் கிடையாது, பேஸ் மாடலுங்க இது. அண்ட் நீங்கள் ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம், ஈகோ மோட ஆன் பண்ணிக்கலாம். உள்ளே போவோம். இந்த காரில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா 7 இன்ச்சுக்கான டிஜிட்டல் கிளஸ்டர் கிடைக்குது பேஸ் மாடலே. இதில் வந்து உங்களுக்கு ட்ரிப் கம்ப்யூட்டரு, டாகோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்துடும். இங்கே வந்து இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணோட சுவிட்ச் இருக்குது. அண்ட் ஏசி வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல் தான். அது பியானோ பிளாக்கில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து சென்ட்ரல் லாக்கு, அதுக்கப்புறம் அசாட் லேம்ப்பு. இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் க்ரோம் டிப் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோ ஹெட் லேம்புக்குரிய ஃபீச்சரிங் இருக்கும். இதில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது வைப்பருக்குரிய ஃபீச்சர்லாம் இதில் வரும். அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபீச்சர் இதில் இருக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் இல்லை, அதே மாதிரி நார்மலான ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் இல்லை. ஸோ அது ரெண்டை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது, பட் ஸ்லோ மோஷனில் ஓப்பன் ஆகுது. இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி 6 ஏர்பேக் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொரு பெஸ்ட் பார்ட்னா தொட்டால் லைட் எரியும். டச் தான், இந்த செக்மெண்ட்டில் இதை பார்க்கவே முடியாது. தொட்டு அமுக்கணும், அந்த மாதிரி சுவிட்ச் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் நீங்கள் தொட்டாலே போதும், லைட் எரியும், நைஸ். ஓகே, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்குதுங்க 1 லிட்டரில். இது ஒரு சூப்பரான விஷயம். இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, நீங்கள் டேஷ் கேம் எதுவும் மாட்டுறீங்க, சார்ஜ் பண்ண இதில் போட்டுக்கலாம். இது ஒன்று தான் சார்ஜிங் ப்ரொவிஷனே. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் கிடைக்குது, நைஸ், தேவைப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் 2 பேருக்கு இல்லை 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் இருக்குது, 3 பேருக்குமே சீட் பெல்ட் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் 5 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, 5 பேருக்கு சீட் பெல்ட் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, 6 பேருக்கு. இதை மாதிரி பார்க்கும் கன்வீனியன்ட் அண்ட் சேஃப்டி அதிகம். இப்படி தான் ரெனோ டஸ்டரோட ஆத்தென்டிக் வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மக்களை ரெனோ டஸ்டரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான 5 சீட்டர் கார்னு பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னா நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுவேன், பிகாஸ் ஹைட் வந்து நல்ல ஹைட்டு தான், அதனால் ஈஸியாக ஏறி இறங்க முடியும்னு தோணுது. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார் உள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க, இன்க்ரஸ். ஸோ எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டியதில்லை, எக்ரஸ்லாம் மேட்ரே கிடையாது, இன்க்ரஸும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகணும்னு நினைக்கும் போது. உள்ளே வந்துட்டோம். சீட் வந்து நல்லா லோ ஸ்டாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிக் சீட் தான் கிடைக்குது. பட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லெக் ரூம் பார்ப்போம். லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டாக இருக்குது, கால் நீட்டினாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. டை சப்போர்ட் பார்த்தே ஆகணும். டை சப்போர்ட் வந்து
பெருசா கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரூம் வந்து நல்ல ஹெட்ரூம். ஆல்ரெடி சொன்னேன் ஹைட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஹெட்ரூம் நல்லா தான் இருக்கு. விண்டோ வியூ பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து வியூ பண்றதுக்கு நல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்க உட்காந்தா இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இதுல ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இந்த லைட்ஸ்லாம் டச் பண்ணாலே ஒர்க் ஆகும். ரீடிங் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கிராப் அண்ட் ஸ்லோ மோஷனில் ஒர்க் ஆகுது. ரியர் ஏசி வந்துருது. 3 பேருக்கு சீட் பெல்ட், 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ரெஸ்ட், ஆம்ரெஸ்ட் வந்துருது. சென்டர் ஆம்ரெஸ்ட். ஏன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஒரு 13 லட்சம் கொடுக்குறோம். அதுக்கு இந்த கன்வீனியன்ஸ் இல்லைன்னா எப்படி? ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதே மாதிரி எல்லா பவர் விண்டோவும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆகும். இது ஒரு பெரிய பெனிஃபிட். டோர் ஹேண்ட்லாம் பாருங்க பியோனா பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டிசைன் டு டீடைல் நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த கார்ல நம்ம கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த விஷயங்கள் இருக்க தான் செய்து பேஸ் மாடல். மகளே ரெனோ டஸ்டரோட ஆத்தென்டிக்ன்ற பேஸ் வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த காரோட பிரைஸ் பார்ப்போம். 10,49,000 ஷோரூம் பிரைஸ் வருது. ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு 13 லட்சத்துக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்ராக்சிமேட் ஆன் ரோட் பிரைஸ். இல்ல எனக்கு இதுல அந்த பேசிக்கான ஃபீச்சர்ஸ் ஒரு சில விஷயங்கள் இல்ல, இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா இல்ல, அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியன்ட் போலாம். அது இந்த எவல்யூஷன் வேரியன்ட். எவல்யூஷன் வேரியன்ட்டோட ஷோரூம் பிரைஸ் 11,69,000 வருது. இதோட அப்படியே ஒரு 1,10,000 கூட. அதுல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லோடடா இருக்கும், எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா கன்சிடர் நீங்க பண்ணலாம். அது ஒரு 14 லட்ச ரூபா சம்திங் அந்த பட்ஜெட்ல வரும். 14-14.5 லட்ச ரூபாயில வரும். உங்களால அவ்வளவு பட்ஜெட் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா நீங்க அந்த வேரியன்ட் போலாம். இல்ல எனக்கு பட்ஜெட் கான்ஷியஸ், எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் பெருசா தேவை கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆத்தென்டிக்கே ப்ரிஃபர் பண்ணலாம். காம்படிட்டர்ஸ் பார்க்கணும்ல, ஏன்னா இந்த செக்மெண்ட்ல 1 லிட்டர் காம்படிட்டர்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்காங்க. ஜெர்மன் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. உஷாக்கோட பிரைஸ் வந்து 10,69,000 ஷோரூம் பிரைஸ் 1 லிட்டர் டர்போ. டைகனோட பேஸ் மாடல் பிரைஸ் 11 லட்ச ரூபா 1 லிட்டர் டர்போ. அண்ட் மிச்ச மாடல்ஸ் கிரெட்டா, செல்டாஸ், எலிவேட்லாம் 1.5 லிட்டர்ல கிடைக்குது. பட் கிரெட்டாவோட பிரைஸ் 10,91,000, செல்டாஸோட பிரைஸ் 11 லட்சம், எலிவேட்டோட பிரைஸ் 11,81,000. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செக்மெண்ட்ல அஃபோர்டபுளா கிடைக்கக்கூடிய ஒரு பேஸ் மாடல் கார்னு இந்த காரை சொல்லலாம். அவ்வளோதான், இதான் பெஸ்ட் பார்ட். அண்ட் இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் நிறைய பேசியிருப்போம். கான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க 17 இன்ச்சஸ். பட் அது ஒரு ஹைப்பர் ஸ்டீல் வீலா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது விஷயம், ரியர் வீல்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. 4 வீல் டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீனை நாங்கள் மிஸ் பண்றோம். பட் இதுக்கு பதிலாக ஏதோ ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, சின்னதா அட்லீஸ்ட் மினிமலான சைஸ்ல கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் இந்த பட்ஜெட் கான்சியஸ் வேரியன்ட் டிஃபரன்சியேஷன்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எதிர்பார்க்க முடியாது. பட் ரியர் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்துருக்கலாம், அதாவது ஆல் வீல் டிஸ்க். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இது வந்து இந்த வேரியண்ட்டுக்கான விஷயம் கிடையாது. இந்த 1 லிட்டர்ல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஏஎம்டியாக கொடுத்துருக்கலாம். ஏஎம்டி கொடுத்தா கனெக்ட் ஆயிருக்காது, டார்க் கன்வெர்ட்டர் தான் போகணும். பட் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஸ்டெச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால இந்த 1 லிட்டர்ல ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் தான் கான். ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு, இன்ஜினோட பவர் இருக்கு, ஆனால் மைலேஜ் இருக்கு, ஆனால் அதே மாதிரி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடைக்குது, 518 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த பூட் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிட்டு ஒரு 450 420 போயிட்டு இந்த ரியர் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதான் ஓவராலாக என்னோட கருத்து, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. யாரும் டஸ்டர் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன, இந்த கார் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் வந்து ஆத்தென்டிக்கே யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் வாங்க போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் காணா பாக்குறது என்னன்னா, இந்த இடத்துல டிரைவருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த சென்டர் கேபினோட சைஸ் கொஞ்சம் இருக்குன்னா நல்லா இருக்கும். இதுவே ஆட்டோமேட்டிக் போனாலும் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.